ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, நான் ஐடி ஜாப்குள்ளே எப்படி போனேன் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போட்டதுக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்துருந்தது. ஸோ அந்த கமெண்ட்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இந்த வீடியோ ஆரம்பிக்கிறேன். ஸோ என்னென்னு பார்க்குறதுக்கு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ எனக்கு நிறைய கொஷின்ஸ் வந்துருந்தது. அந்த கமெண்ட்ஸில் எல்லாத்துலேயுமே நிறைய மோஸ்ட்லி காமனாக கமெண்ட்ஸ் வந்துருந்தது என்னென்னா, ஓகே, நான் எனக்கு எஜுகேஷன் கேப் இருக்குது, எனக்கு இப்போ ஜாப் கிடைக்குமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக ஐடி ஜாப் கிடைக்கிறது கஷ்டம். ஏன்னா கேப் இருக்குன்னா ஆப்வியஸாக உங்களை எடுத்துக்க மாட்டாங்க. ஏன்னா டெக்னாலஜியில் நீங்கள் அப் டு டேட்டாக இருக்கீங்களாங்கிற கொஷின் இருக்கும். ஆனால் நான் ஐடி ஜாப்ஸ் உங்களுக்கு தாராளமாக கிடைக்கும். அண்ட் அடுத்து என்னென்னா, நான் இப்போ தான் காலேஜ் முடிச்சிருக்கேன். பட் ஆனால் நான் நிறையவே ட்ரை பண்ணுறேன், எனக்கு ஜாப் கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக ஸ்டார்டிங் தேடுறப்ப கஷ்டமாக தான் இருக்கும். ஏன்னா நானுமே என்னோடய ஃபர்ஸ்ட் ஜாப் போனது பார்த்தீங்கன்னா 12-13 கம்பெனிக்கு அப்புறமா 14வது கம்பெனியாக தான் எனக்கு என்னோடய ஜாப்ஸ் கிடச்சிருந்தது. எனக்கு உடனேலாம் கிடைக்கல. நானுமே நிறைய ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் ஆனால் நீங்கள் வெயிட் பண்ணுறது ஒர்த்தாக தான் இருக்கும்னு நம்பி நீங்கள் போங்க. ஸ்டார்டிங் நீங்கள் ஒரு சின்ன கம்பெனிக்கு போயிட்டீங்கன்னா கூட அடுத்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணிட்டு பெரிய கம்பெனிக்கு போயிடலாம். பட் ஆனால் இந்த இடத்துல ஃபூலிஷாக நம்ம என்ன பண்ணக்கூடாதுன்னா, கன்சல்டன்சிக்கு போகக்கூடாது. கன்சல்டன்சிக்கு போய் காசு கொடுத்தா அவங்க நமக்கு வேலை வாங்கி கொடுப்பாங்கன்னு சொல்லிட்டு ஒரு ஃபேக்கான பிலீஃபில் தயவு செய்து போகாதீங்க. எனக்கு எல்லா கன்சல்டன்சியும் எப்படின்றது எனக்கு தெரியாது. பட் ஆனால் என்னோடய ஹஸ்பண்ட் இப்போ இன்டீரியர் டிசைனராக இருக்கார். அவர் ஃபஸ்ட்டு கன்சல்டன்சியில் தான் போயிட்டு 5000 கொடுத்தாரு. எனக்கு ஞாபகம் நேம் என்னன்னிட்டு அவங்க வேலை வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வேலையும் வாங்கி தரல. அட் தி எண்ட் ரீஃபண்டுமே அவங்க நமக்கு பண்ண கிடையாது. ஸோ 5000 நாம தான். அதனால் தயவு செய்து கன்சல்டன்சி மூலயமா நீங்கள் போகாதீங்க. அடுத்து என்ன கேட்டிங்கன்னா, ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலாக எனக்குமே நீங்கள் தேடுற மாதிரி தான் நானுமே ஜாப்ஸ் தேடணும். நான் ஜாப்ஸ் எதுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்தேன் நான் இதுக்கப்புறம் கம்யூனிட்டி போஸ்ட்டில் நான் ஆட் பண்ணுறேன். என்னால் கமெண்ட்டில் ஒவ்வொரு கமெண்ட்டாக என்னால் ஜாப்ஸ் இருந்தால் சொல்ல முடியாது. பட் ஆனால் எனக்கு என் ஃப்ரெண்ட்ஸ் சரௌண்டிங்ஸில் யாராவது ஜாப்ஸ் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்து எனக்கு தெரிய வந்ததுன்னா நான் என்னோடய கம்யூனிட்டி போஸ்ட்டில் ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி மோஸ்ட்லி இப்போ ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்ஸ் கிடையாது. ஏன்னா இப்போ எல்லாத்தையுமே ஒன்று ஹைப்ரிடாக மாற்றிட்டாங்க, இல்லைனா கம்ப்ளீட்டாக ஆஃபீஸ் வர சொல்லிட்டாங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் பாசிபிலிட்டிஸ் கம்மி தான். ஸோ அதையுமே நான் இந்த வீடியோவில் கிளாரிஃபை பண்ணணும்னு சொல்லிட்டு நினச்சேன். அதுக்கப்புறமா நியூ ஜாப் ஐடியாஸ் இருந்தால் எதுனா சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருந்தீங்க. ஜாப் ஐடியாஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு பட்டாதாங்க தெரியும். ஆக்சுவலாக நம்ம எதில் ப்ராப்பராக இருக்கும் அப்படிங்கிறது நம்ம தான் ரியலைஸ் பண்ணணும். ஏன்னா ஃபஸ்ட்டு நான் கவர்மெண்ட் ஜாப் போனேன், ட்ரை பண்ணுறேன்னு சொன்னீங்களா, அதில் எனக்கு வரல. அதுக்கப்புறமா நான் இந்த டெஸ்டிங்க்கு கோர்ஸ் போனேன். அதுக்கப்புறம் நான் ஜாப் இன்டர்வியூ அப்ளை பண்ணியிருந்தேன். கோவிட் வந்துடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு வேலை கிடைக்குமா கிடைக்காதுன்னு தெரியலன்னு சொல்லிட்டு முத்தூட் ஃபினான்ஸுக்கு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு கேட்டேன். அதுக்கப்புறம் ஓகே, கொஞ்ச நாள் வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் வெயிட் பண்ணதுக்கப்புறமா தான் எனக்கு இந்த ஜாப் கிடைச்சது. ஃபஸ்ட்டு நான் மேனுவல்லே இருக்கலாம்னு நினச்சேன். ஓகே, அதுக்கப்புறமா கொஞ்சமாக கோடிங் கற்றுக்கிட்டோம்னா ஓகே, நம்மளால் ஆட்டோமேஷனுமே பண்ண முடியும்னு சொல்லிட்டு இப்போ எனக்கு நான் ஆட்டோமேஷன்லேயுமே ஃபுல்லாக இருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்கு எதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னு தெரிஞ்சால் அதை வேணும்னா சொல்லுங்கள். அதில் என்ன ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஏன்னா ஐடின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அது ஒரு கடல், நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்கும். என்னால் எல்லா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸுமே சொல்ல முடியாதுன்னா எனக்கே தெரியாது. நீங்கள் எதுலையாவது வெல் வெர்ஸ்டாக இருக்கீங்கன்னா சொல்லுங்கள். நான் வேணும்னா அதை பற்றி நான் சர்ச் பண்ணி எனக்கு தெரிஞ்சவங்க கிட்டே யார்ட்டையாவது கேட்டு வேணும்னா உங்களுக்கு நான் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படிங்கிறத சொல்கிறேன். ஸோ அதே மாதிரி எனக்கு ஏதாவது ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டவங்களுக்கு ஆக்சுவலாக நான் ஒரு யூடியூப் சேனல் பார்த்தேன், ஜாப்ஸ் ஃபார் யூ தமிழா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி நிறைய யூடியூப் சேனல்ஸுமே இருக்குது. அதிலலாம் அவங்க நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் போஸ்ட் பண்ணுறாங்க. பட் ஆனால் நிறைய ஜாப் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. இங்கே இந்த ஜாப் இருக்குது, ப்ரைவேட் ஆகட்டும் கவர்மெண்ட் ஆகட்டும் எல்லாத்தையுமே போடுறாங்க. ஸோ ஒன் ஆஃப் த யூடியூப் சேனல் ஜாப்ஸ் ஃபார் யூ தமிழா. நீங்கள் வேணும்னா அதை போய் ரெஃபர் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இன்ஸ்டாகிராமில் போயிட்டு ஐடி ஜாப்ஸ் இன் சென்னைன்னு சொல்லிட்டு போட்டிங்கன்னா நிறைய வருது. சிலது ஃபேக்காக இருக்கும், சிலது உண்மையாக இருக்கும். பட் ஆனால் நீங்கள் அதில் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு ஃபில்டர் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஹோப் நான் உங்கள் எல்லா கமெண்ட்ஸ்க்குமே நான் ஆன்சர் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். அடுத்து இன்னொரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணலாம். அது வரைக்கும் டாடா பை பை.